ஸ்ரீ கர்க சம்ஹிதை விஞ்ஞான காண்டத்தின் 6ஆம் அத்தியாயம் கோயில் கட்டுதல் மற்றும் சிலைகளை நிறுவி வழிபடும் முறை. அரசர் உக்ரசேனரை முனி இல்லற கடமைகளா என்று கேட்டார். அவர் கிரகங்களால் பீடிக்கப்பட்டுள்ளார். கர்ம வினைகளில் மூழ்கி இருக்கும் இந்த இல்லறவாசி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சேவை செய்ய என்ன வழிமுறை உள்ளது? தயவு செய்து கூறுங்கள். மேலும் கூறுங்கள். தன் வாழ்வில் சிறிதளவு பக்தி கூட இல்லாதவனையோ அல்லது அவனது பிரகாசம் வளராதவனையோ பகவான் ஸ்ரீஹரியே அணுகுகிறார். ஒருவர் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க இயலும்? ஸ்ரீ வியாசமாமுனிவர் கூறினார், பக்தி எனும் துளிர் முளைக்காவிட்டால் ஒருவர் நீதிமான்களுடன் பழக வேண்டும். அந்த தளிர் முளைப்பதற்காகவே அந்த முளையை சத்சங்கத்தால் உண்டாக்க முடியும். அது விரைவாக வளரும். அரசரே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை உட்கொள்ளும் முறை. அதன் தாக்கத்தால் இந்த இல்லறத்தாரும் விரைவில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அடைந்தார். அது இயலும். அது மிகவும் எளிதில் கிடைக்கக்கூடியது. அதைத்தான் நான் தங்களுக்கு கூறுகின்றேன். குருவின் நல்ல குடும்பத்தில் பிறந்தவர்களையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தியானத்தில் ஈடுபட்டிருப்பவர்களையும் தனது குருக்களாக கொள்வதால் ஒருவன் பரிபூரணத்துவத்தை அடைகிறான். மனிதன் அத்தகைய குருவிடமிருந்து மகாத்மா ஸ்ரீ கிருஷ்ணரின் சேவை முறையாக கற்றுக்கொள்ள வேண்டும். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் தீட்சை இல்லாத ஒருவனுடைய அனைத்தும் பயனற்றதாகிவிடும். ஒருவன் ஆன்மீக குரு இல்லாத ஒரு மனிதனை காணும் போது அவனது புண்ணியம் அழிந்து விடுகின்றது. சனாதன பகவான் ஸ்ரீஹரியின் கோயில் வடக்கு நோக்கி கட்டப்பட வேண்டும். அதில் ஒரு உயர்ந்த இருக்கையை வைத்து அதன் மேல் கலசத்தால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு இருக்கையை வைக்கவும். அதில் 3 ஏணிகளை உருவாக்கி அவற்றுக்கு சத்து, சித்து மற்றும் ஆனந்தம் என்று பெயரிடவும். அந்த இருக்கையை ஒரு விலை உயர்ந்த துணியால் மூடி அதன் மீது ஒரு பருத்தி மெத்தையை விவரிக்கவும். அதனை சுற்றி தலையணைகளை வைத்து தங்க கம்பிகளால் செய்யப்பட்ட துணியால் அவற்றை மூடவும். சுவர்களில் பல்வேறு ஓவியங்களை வரைந்து உள்ளே திரைச்சீலைகளை போடவும். எல்லா பக்கங்களிலும் மண்டபங்கள் கட்டப்பட வேண்டும். வேறு ஆலய வளைவுகள், ஜன்னல்கள், நீரூற்றுகள் மற்றும் வலைகளால் அலங்கரிக்கப்பட வேண்டும். கோயிலின் முற்றத்தில் அழகான வெள்ளி சபை மண்டபங்கள் கட்டப்படட்டும். முற்றத்தின் நடுவில் துளசியால் ஆன ஒரு அழகான மேடை இருக்க வேண்டும். ஆலயத்தின் வெளி நுழைவாயிலில் 2 யானைகள் செய்யப்பட வேண்டும். அதுபோலவே 2 போலி சிங்கங்களையும் வைக்கவும். ஆலயத்தின் மேற்பகுதி தங்கத்தால் ஆனது. அதன் உச்சியில் அதன் கீழ் ஒரு சக்கரத்தை அமைக்கவும். ஆலயத்தின் வாயிலிற்கு அருகில் பகவான் ஸ்ரீஹரியின் மங்களகரமான பெயர்கள் எழுதப்பட வேண்டும். சுவரில் ஒரு பக்கத்தில் கதாயுதம், தாமரை, சங்கம் மற்றும் வில் ஆகியவற்றை வரையவும். இடது புறத்தில் தாரகரின் ஓவியத்தையும் வலது புறத்தில் அம்புகளை மட்டும் வரையவும். ஆலயத்தின் பின்புறத்தில் சதச்சந்திரன் என்ற கேடையும் நந்தகம் என்ற வாள், ஒரு கலப்பை மற்றும் ஒரு ஈட்டி ஆகியவற்றை அவர் கவனமாக செதுக்க வேண்டும். சிம்மாசனத்தின் பின்புறத்தில் கோபியர்களும் பசுக்களும் அதன் படிகளிலும் வாயிலிலும் இடையர்களும் இருக்க வேண்டும். சுவர்களில் ஜெயன் மற்றும் விஜயன் கல்ப மரங்களையும் தூண்களில் அழகான கொடிகளையும், சுவர்கள் மற்றும் கங்கை, யமுனை, பிருந்தாவனம், கோவர்த்தனம், சிரஹரணம் மற்றும் ராசமண்டலம் போன்றவற்றின் லீலைகளையும் வரைய வேண்டும். பின்னர் சித்திரக்கூடம், பஞ்சவடி, ராமபிரான் மற்றும் ராவணன் ஆகியோரின் போர்களை சித்தரிக்க முயல வேண்டும். ஆனால் தேவி ஜானகியின் கடத்தல் சம்பவத்தை அல்ல. அவர் 10 அவதாரங்கள், நர நாராயண ஆசிரமம், பத்ரிகாசிரமம், 7 நகரங்கள், 3 கிராமங்கள், 9 காடுகள் மற்றும் 9 தரிசு நிலங்கள் ஆகியவற்றின் படங்களை வரைந்தார். ஒரு ஞானி இது போன்ற படங்களை வரைந்து ஆலயத்தினை கட்ட வேண்டும். பின்னர் அதில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சிலையை பிரதிஷ்டை செய்ய வேண்டும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர்
தனது இளமை பருவத்தில் கரத்தில் புல்லாங்குழல் வாசிக்க விரும்புவது போலவும் அவரது வலது கால் வளைந்திருப்பது போலவும் இருக்க வேண்டும். இந்த வகையான வடிவம் சேவைக்கு மிகச் சிறந்ததாக கருதப்படுகிறது. பக்தன் குருவால் ஆலயத்தில் பரம பக்தியுடன் இந்த வகையான விக்கிரக ஸ்வரூபத்தை விரைவில் ஏற்படுத்தி பின்னர் மிகுந்த பக்தியுடன் சேவையில் ஈடுபட வேண்டும். பகவானின் அர்ப்பணங்களின் சாற்றில் உன் நாவையும் துளசி இலைகளின் நறுமணத்தில் உன் மூக்கையும் பகவானின் கதைகளை செவிமடுப்பதில் உன் செவிகளையும் ஈடுபடுத்து. இவ்வாறு சேவை மனப்பான்மை கொண்டவனாக மாறுவாய். பாலத்தை அறிந்து இரவும் பகலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சேவை செய்பவனே அன்பு எனும் குணங்கள் நிறைந்த சிறந்த பக்தன் என்று பகவத்கீதை கூறுகிறது. அரசனே, அந்த அஸ்வமேத யாகங்களும் 100 ராஜசூய யாகங்களும் கூட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை தரிசிக்கும் 16வது கலையின் ஒரு சிறு பகுதிக்கு ஈடாகாது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணச்சந்திரனின் லீலைகளின் கதைகளை செவிமடுப்பவனும் சேவையை போதிப்பவனுமான ஒருவன் கோடிக்கணக்கான பிறவிகளில் செய்த பாவங்களில் இருந்து விடுபடுகின்றான் என்பதில் ஐயமில்லை. இறந்தவரின் சடலம் கரைந்ததும் ஸ்ரீமத் பாகவத பகவானின் வடிவத்தை ஒத்திருக்கும் பரமபுருஷ பகவானின் தோழர்கள் அவரை தேரோட்டி செல்வதற்காக கோலோகத்திலிருந்து தங்கள் தேர்களில் விரைந்து செல்கின்றனர். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் விஞ்ஞான காண்டத்தில் உள்ள நாரத மாமுனிவர் மற்றும் பகுலாஸ்வ மன்னருக்கு இடையிலான சம்வாதம் என்று அழைக்கப்படும் உரையாடலில் உருவான கோயில்களின் கட்டுமானம், விக்கிரகங்களை நிறுவுதல் மற்றும் வழிபாட்டு முறை என்ற தலைப்பு கொண்ட 6ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.